ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸாக போட்ட தண்டர் ஓவர் லூயிவில்லோட கண்டினியூஷன் வீடியோ தான். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். போன வீடியோலேயே இந்த ஈவெண்ட் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிட்டதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரோன் ஷோ, ஃபயர் ஷோ அண்ட் ஏர் ஷோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்தியானா அண்ட் லூயிவில்லை கனெக்ட் பண்ணுற 4 முக்கியமான பிரிட்ஜுக்கு நடுவில் தான் நடந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸை நடத்துனாங்க. ட்ரோன் ஷோ பொறுத்த வரைக்கும் நைட் 9 o'clock ஆரம்பித்தாங்க. 9:30 வரைக்குமே ட்ரோன் ஷோ மட்டுமே போச்சு. ஸோ 9:30 to 10 o'clock வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துச்சு. ½ an hour விடாமல் ஃபயர் ஒர்க்ஸ் நடத்தினா அந்த இடம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரே புகமூட்டமாக ஆயிடுச்சுங்க. ஆனால் பயங்கரமாக இருந்ததுங்க ஃபயர் ஒர்க்ஸ். நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ட்ரோன் ஷோ நடந்துட்டு இருந்தப்ப ஒரு இமேஜ் போயிட்டு இன்னொரு இமேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க. அப்போ அது என்ன இமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கெஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க கெஸ் பண்ணது கரெக்டாக வந்துச்சு. பா, என்ன பயங்கர சத்தம்ன்றீங்க. எனக்கு என்னமோ நான் ட்ரோன் ஷோ வந்தேன்னா இல்லை குவிஸ் கான்டெஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேனானே ஒரே டவுட்டே வந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ட்ரோன் ஷோவே நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது அந்த மாதிரி இருந்ததுனால. என்ன குளிர் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நிற்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ட்ரோனோட இமேஜுமே பாருங்களேன். ஒரு ட்ரோனை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. முக்கியமாக அது அசையும் போதோ இல்லை சின்னதுலேருந்து பெருசாகும் போதோ அது பார்க்கும் போதே அவ்வளோ பிரமிப்பாக தாங்க இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு தண்டர்னு பேரை வச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஏர் ஷோலாம் கொண்டு வந்தாங்களா, இல்லை இதெல்லாம் பண்ணதுனால தண்டர்னு பேர் வந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. பட் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஆஃப்டர்நூன் ஆரம்பித்த அந்த இடி முழக்கம் நைட்டு 10 மணிக்கு தான் முடிஞ்சதுன்னே சொல்லணும். ட்ரோன் ஷோ முடிஞ்சு ஒரு 2 minutesலேயே வந்து ஃபயர் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணது தாங்க ஏரியா ஃபுல்லாக ஒரே வைப்பு தான். அங்கே இருந்த மக்களும் சரி நானும் சரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோங்க. சொல்ல போனோன்னா அந்த குளிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்போது அதை அவ்வளோ ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த தண்டர் ஓவர் லூயிவில்லுங்கிறது வந்து லூயிவில்லோட ஒரு பெரிய அடையாளமாகவே மாறி இருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா லூயிவில்லை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கேட்குற ஒரு வார்த்தை தண்டர் ஓவர் லூயிவில்லா தான் இருக்கும்.
லூயிவில்ல நடக்கிற இந்த ஃபயர் ஒர்க் பார்த்திங்கன்னா யூஎஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நானுமே சொல்லுவேங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு பிரிட்ஜில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறத வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் நிறைய வாட்டி யோசிப்பேங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? எங்கேருந்து தான் பட்டாசு வாங்குறாங்க? எப்புட்றா எடுத்து வைப்பீங்க? இதை எப்புட்றா டைமுக்கு வெடிக்கிறீங்க? என்ன செலவாயிருக்கும் இதுக்கெல்லாம்? அப்படின்னு நான் பயங்கரமாக யோசிச்சது உண்டு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டாசு வாங்கினோன்னாவே நம்ம ஊர் காசுக்கு 5000த்துக்கு கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? ஸோ இவ்வளோ பட்டாசு ஒரு அரை மணி நேரத்துக்கு தேவையான பட்டாசை வாங்கினோன்னா என்ன செலவாயிருக்கும்ல. அதை விட முக்கியம் இதை டைமுக்கு வெடிக்க வைக்கணும். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இதை தாங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து இங்கே இருக்க மக்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க காதலுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருந்தாங்கங்க. ஆமாங்க, அங்கங்கே நின்று அவங்க அங்கே ஆளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன நம்மளுக்கு தான் அதை கொடுத்து வைக்கல. என் புருஷன் கேமரா அங்கே இருந்த வெடின்னு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு நான் என் பையன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஃபுல் வீடியோவுமே எடுத்தார். ஸோ அதனால் வந்து அவரை இந்த விஷயத்தில் மன்னிச்சு விட்டுடலாம் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே நின்றுட்டோங்க வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் என்ன ஆயிடுச்சு, அந்த வெடிக்கும் போது அந்த பீஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே விழுந்தது. பட் அது வந்து ஒன்றும் பெருசாலாம் எதுவும் டேமேஜ் ஆகலை. பட் லைட்டாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த ஏரியா ஃபுல்லாக புகையாயிடுச்சு. வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும், நாங்கள் ஃபுல்லாக அந்த புகைக்குள்ளே தான் நின்றுட்டுருந்தோம். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கென்டக்கி டெர்பிக்காக அவங்க நடத்தினாலும், ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாகவே தான் இருக்குது. ஈவன் எனக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சொல்ல போனோன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப்பை தான் அந்த இடம் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தது. நல்லா இருக்குங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து அதை என்ஜாய் பண்ணி அது ஒரு நல்ல வைப்ரேஷனை வந்து உருவாக்குறது நல்லாவே இருந்தது.
ஃபைனலாக இந்த ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் பையன் வந்து ரொம்ப நேரம் இந்த குளிரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் கிளம்பி போய் வெளில நடந்துட்டுருக்கும் போதே ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக அவங்க வெடித்த வெடி இருக்கு பாருங்க, சும்மா இடி மாதிரி விழுந்ததுன்னு தான் சொல்லணும். அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மாதிரி இருக்கு. ஃபயர் ஃபால்ஸ். என்னங்க இந்த கலர்ஃபுல்லான ஃபயர் ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.